ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2009 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஸ்லாஷர் மூவியாக வெளியான மெக்கப்ரே. இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு பொண்ணு உதவியை கேட்குறா. கடைசியாக அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு அந்த பொண்ணை பத்திரமா அவளுடைய வீட்டிலே போய் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு போய் இறக்கியும் விடுறாங்க. ஆனால் அங்கே இறக்கி விடுற இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லடியா. இவங்களுக்கு ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ணி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த அண்ணனுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, அண்ணி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணனுக்கும் சரி அன்னிக்கும் சரி 2 பேருக்குமே இப்போ இந்தோனேஷியாவில் இருக்காங்க. இங்கே இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னியில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஓகே, டோட்டலாக அங்கே போய் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானு. போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சியை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அண்ணங்காரு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு. ஓகே, இப்போ வந்தாச்சு, தங்கச்சியை பார்த்து பேசலாம் அப்படின்னு நினச்சா தங்கச்சிக்கு அண்ணங்கிட்ட எப்பயுமே ஒரு சின்ன கோபம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு. அதனால் அண்ணங்கிட்ட பெரிய பேச்சுவார்த்தை இவங்களுக்கு கிடையாது. ஆனால் அண்ணியும் இவங்களும் பயங்கர மெட்டு. இப்போது ஹீரோயினை பார்த்தாச்சு, பார்த்துட்டு இப்போ திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த டைமில் இவங்க சரி போகிறோம்ல, இதுக்கு அடுத்து நாங்கள் போனால் எவ்வளோ நாள் கழித்து வந்து உன்னை பார்க்க போகிறோமோ, நீயும் ஏர்போர்ட் வரைக்கும் எங்களோட வாயேன் அப்படின்னு சொல்லி அண்ணி கதாநாயகிட்ட கேட்க, சரி மறுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த வேனில் ஏறிக்கிறாங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு வேன் எடுத்துகிட்டு இப்போ போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு திடீர்னு வேன் முன்னாடி வந்து நிற்கிறா. இவங்க சடன் பிரேக் போட்டு வேனை நிறுத்துறாங்க. நல்ல வேலைக்கு இந்நேரம் இடித்து தூக்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க. இப்போ நான் இந்த நைட்டில் நடு ரோட்டில் நிற்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ என்னை போகிற வழியில் கொஞ்சம் இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டால், இவங்க எல்லாரும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு, ஏர்போர்ட்டாக போகிறீங்க? ஓகே, அந்த வேலை தான் என் வீடு இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால், இவங்க எல்லாம் ஒன்று அப்படி யாரையும் பார்க்குதுங்க. அப்போது சரி ஓகே, ஒரு பொண்ணு தானேப்பா பாவம் நடுத்தரில் நின்று அதுவும் இந்த நைட்டில் கேட்குது, ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு இப்போ அந்த 7 பேரும் சேர்ந்து வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் அந்த பொண்ணுடைய வீட்லேயும் போய் ட்ராப் பண்ணுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுடைய வீடு மெயின் ரோட்லேருந்து உள்ள இன்டீரியர் எங்கேயோ போய் ஆள் அறவுமே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்குது. அங்கே தனியாக ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கா. போய் இவங்க அந்த பொண்ணு வீட்டு வாசலில் அந்த பொண்ணை இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டால், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுங்க எல்லாம் ஒன்று பார்க்குதுங்க. திருப்பியும் சரிப்பா போய் தான் என்னென்னு கேட்டு வந்துடுவோம், இவ்வளோ தூரம் வந்து நம்ம தானே ஹெல்ப் பண்ணுதே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போக சரின்னு சொல்லி உள்ளே வீட்டுக்குள்ளே போனால் அந்த பொண்ணுடைய அம்மாவும் வர்றாங்க. நல்ல வேலைக்கு சார், இந்நேரம் என் பொண்ணு தனியாக நின்றுருந்தால் என்ன இருக்குமோ, நீங்கள் எல்லோரும் இல்லாட்டினா என் பொண்ணு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும், காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் கண்டிப்பாக நைட் நம்ம வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்குது அந்த அம்மா. இதுங்க எல்லாம், இல்லை மேடம் நாங்கள் இப்போ அவசரமாக போய்கிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும் போங்க, அப்புறம் இது கூட நாங்கள் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்குது அந்த அம்மா. கடைசியில் இதுங்களும் ஒரு வழியாக ஒத்துக்குதுங்க. ஒத்துக்கிட்டா கடைசி சாப்பாடு ரெடியாகி வருது. வந்தால் அப்படி ஒரு சாப்பாடு. சாப்பிட்ற கேஸுங்களில் இது 6க்குள்ளேயே பேசிக்குதுங்க. சான்ஸே இல்லை, எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்காது போலியே, அவ்வளோ ருசியாக சமைச்சிருக்குப்பா அந்த அம்மா, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் இப்படி ருசியாக ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இவங்க எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த பதபதைக்க வைக்கும் நிமிடங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய அந்த ஹாரர் எலிமெண்ட்டு. இந்த படம் ஹாரர் படம் தான், ஆனால் ஸ்பூக்கி ஹாரர், அதாவது பேய் படம் கிடையாது. ஆனால் பிளடி ஹாரர் சொல்கிறோம்ல, ஸ்லாஷர் மூவி, அந்த மாதிரி ஒரு படம். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, டெக்சாஸ் செயின்ஸா மிஸ்ஸக்ரே அந்த படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஹாஸ்டல் படம் பார்த்துருப்பீங்க, ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ் பார்த்துருப்பீங்க, மிட் நைட் மீட் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, ராங் டர்ன் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ படங்கள் ரத்தத்தில் மிதக்க வர்ற படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இது வேறு லெவல் ஒரு படம். இது நான் சொல்கிறது வந்து வழக்கமான மாலுக்கு சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் ரொம்ப சொல்லிட்டீங்க, அதை நம்பி தான் போய் பார்த்தோம் அப்படின்னு. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எப்பா இப்படியெல்லாம் கொடூரமாக படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது.
ஸோ நம்மளுடைய வியூவர்ஸில் பல பேர் இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் ஸ்லாஷர் த்ரில்லர் படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூவே. இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த படங்கள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு படம் இது, இந்த ஸ்லாஷருங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த ஃபேக்டரியில். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் டீம் எல்லாரும் ஒர்க் பண்ண விதம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒன்றொன்றாக போகலாம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்த படங்களில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டாலி ஜூம் ஷாட்டு இந்த படத்தில் தான் வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷாட் இது. இந்த படத்தில் அந்த ஷாட்டை ஒரு முக்கியமான சீனில் வச்சுருப்பாங்க, கிளைமேக்ஸ் பக்கத்தில். அவ்வளவு செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ரேமே. அதே மாதிரியே வீட்டுக்குள்ளேயே ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க, மிரட்சியுடைய உச்சம் அந்த ஷாட்டு. நான் எங்கன்னே சொல்ல வேண்டாம், படம் பார்க்கும்போதே அந்த சீன் உங்களுக்கு இதான சொன்னார் அவர் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்தளவுக்கு மிரட்டி எடுத்திருப்பாங்க சினிமோட்டோகிராஃபி. படத்தில் மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. ஒரு கதைக்களம் ஆரம்பிக்கும் போது இல்லை ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த இடம் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் அப்போ அந்த இடம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக செட்டில் வேறு லெவலுக்கு மிரட்டி எடுத்திருக்காங்க இந்த படம். அந்த வீடு இதுவே பார்க்குறதுக்கு அடேங்கப்பா என்ன கொடூரமாக பண்ணியிருக்காங்க செட்டை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. வேறு லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அவங்க. படத்தில் நாலாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. எப்படி குருதி புனலில் ஸ்டைலிஷாக சூப்பரான ஒரு ஆளாக போய் நாசர் சார் முன்னாடி உட்காந்துட்டு கடைசியாக ஒரு கண்ணை ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டு கடைசியில் உட்காந்துருப்பார் கிளைமேக்ஸில் கமல் சார். அப்படி இருக்கும் மேக்கப்பு. அந்த மாதிரி இந்த படத்துலலாம் பிச்சு படல் எடுத்திருப்பாங்க ஒரு கதாபாத்திரத்துக்கும். இதையும் நான் தாண்டி சொன்னேன்னா சில ஸ்பாய்லரும் சேர்ந்து வந்துடும். அதனால் நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன். மேக்கப்லாம் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு இதெல்லாம் எப்படி போட்டாங்கன்னே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை. அஞ்சாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு. விஎஃப்எக்ஸும் இந்த படத்தில் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஆனால் விஎஃப்எக்ஸ் கூட ஒரு சில சீனில் பிசிறடிக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு. எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ரத்தம் தான். வேறு லெவலில் மிரட்சியை கொடுக்கக்கூடிய அளவில் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அதுக்கு எஸ்எஃப்எஸ் ஒர்க்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆறாவது, இந்த படத்துடைய ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. செகண்ட் ஆஃபெல்லாம் இந்த படத்தில் எங்கேயுமே ஸ்லோனஸுங்கிறதே கிடையாது. கதை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் பின்னாடி. ஆனால் படத்துடைய அந்த முதல் 10 நிமிஷம் இவங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்ஸு வேறு லெவலில் தான் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2x ஸ்பீடில் கட் பண்ண அளவுக்கு இருக்குது படத்துடைய வேகம். அவ்வளவு தூரம் மிரட்சியாக நான் சொன்ன மாதிரி வெட்டி வீசியிருக்காங்க படம் ஃபுல்லாக. பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் ஒரு இடத்துல வர்ற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாக அது அடல்ட் கான்டென்ட் கிடையாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஃபேமிலிக்கானதே கிடையாது. இந்த படத்தை தனியாக உட்காந்து, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் பார்க்காத படமே கிடையாது தெரியுமில்ல, எல்லா ஏரியாலையும் போய் அவ்வளோ படத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஆளுகளுக்கு இந்த படம் கொஞ்சம் 2 ஸ்டெப்பு பேக்கு தான். அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே எவ்வளவு கொடூரமான படங்கள் பார்த்தாலும் பஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பாதியில் ஆஃப் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஃபீலு. அதனால் ஃபேமிலியோடலாம் அந்த படம் வாய்ப்பே கிடையாது. முடிஞ்ச போது தனியாக பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறது உங்களுடைய இஷ்டம். இந்த படத்துடைய லிங்க்கு, யூடியூபுடைய லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஆனால் அதில் சப்டைட்டில் இருக்காது. சப்டைட்டில் நீங்களாகத்தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும் வெளியே. இதெல்லாம் தாண்டி வேறு யாராவது இந்த படத்துக்கு சப்டைட்டிலோட லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன், அதையே பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.